எம்ஜிஆருடைய பக்தன் நான். எங்கள் தீவிரமான முரட்டு பக்தன். ஆர்எஸ்எஸ்ல நம்ம வந்து ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவோம் ராமகோபாலன், அவர் புள்ள பிடிக்கிறவர்னு சொல்லுவோம். ஓகே. நான் பிரச்சாரக்கு ஆகி கரெக்டாக ஒரு 15 நாள் எமர்ஜென்சி டிக்ளேர். இன்றைய கால தலைமுறைக்கு வெறும் எமர்ஜென்சி அவ்வளோதான். ஆனால் நடந்த சம்பவங்கள் அது அல்ல. இம்பென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம், கதையெல்லாம் எழுதுறோம்ல, சொல்கிறோம்ல, அதுதான் அன்னைக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் செய்தி பரிமாற்றமே கிடையாது. அப்போ செய்தி பரிமாற்றத்தை உண்டாக்கிய ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ். நாங்களே எங்களுக்கு ஒரு மாலை வச்சிருக்கோம். மாலை கழுத்தில் போட்டுருக்கோம். கோவை வந்து இன்னைக்கு இந்து இயக்கத்தினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அது வெறும் பிரச்சாரத்தினால வரல, அது பெரிய ஆளுமைகள்னால வரல, அது சித்தாந்தங்கள்னால வரவில்லை, ரத்தத்தினால வந்துச்சு. சிந்திய ரத்தமா? ரத்தம் சிந்தி உயிர் பலி கொடுத்து, அது சித்தாந்தத்தினால. குண்டு வெடிக்கு ஃபோனில் தான் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்குறான். அங்கே போய் பார்க்கின்ற போது மேடையை சுற்றி குண்டு வெடிக்கல, பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல முழுசாக குண்டு வெடிக்கல. அப்படிப்பட்ட குண்டெல்லாம் சமாளித்த ஒரு ஊருங்கிறதுனால அது தியாக பூமியாக, கர்ம பூமியாக, மோட்ச பூமியாக, காவி பூமியாக மாறியது. அதனால தான் இன்றைக்கும் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவாக. 98லேருந்து ஒரு 4 ஆண்டு காலம் கோவையினுடைய பொருளாதாரம் சீர்குலைந்தது. ஆனால் கோவை என்றைக்குமே சுயம்பு. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இது கிடையாது, கான்ஸ்டியூஷன் கிடையாது, பெரிய செயல் திட்டங்கள் கிடையாது, ப்ளூ புக் மேனுவல் கிடையாது. ஒரே விஷயம், நாடு நாடு நாடு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசுல ஒரு புதிய தொடர் காணொளிகளை நம்ம உருவாக்க போகிறோம். அந்த தொடரின் பெயர் வந்து தாமரை நாயகர்கள். தமிழ்நாட்டில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சியினுடைய வேர்களாக இருந்து இந்த கட்சிக்காக மிகப்பெரிய தியாகத்தை, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த தாமரை நாயகர்கள் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியினுடைய முதல் சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் டீம் பண்ணும்போது எங்களுக்கு இவருடைய பெயர் தான் முதலில் நினைவுக்கு வந்தது. இது ஒரு மிகைப்படுத்தல் எல்லாம் இல்லை. ஏன்னா அவருடைய இளமை பிராயம் தொட்டே சில பேருடைய உடம்புல அந்த ரத்தம் வந்து காவி நிறத்திலே ஓடுதுவாங்கல்ல, அந்த மாதிரி காவி ரத்தத்துக்கு சொந்தக்காரர். சிந்தனைகளால் எப்போதும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னகத்தே கொண்டு இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர், வழக்கறிஞர், உளவியல் நிபுணர், பேச்சாளர் என்ற பன்முகங்கள் கொண்டவர். இது அனைத்தையும் தாண்டி 1975 வாக்கில் வந்த எமர்ஜென்சியில் மிகப்பெரிய அடக்குமுறைகளுக்கு உள்ளானதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த கோவை குண்டுவெடிப்பில் அவருடைய உயிர் என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஒரு விதமாக இருக்கட்டும், இப்படி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து வரலாற்று நிகழ்வுகளிலும் தன்னுடைய ஒரு பங்கை ஒரு நபராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு காரியகர்த்தாவாக தன்னை என்றும் முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவரை வரவேற்பதில் பேசு தமிழா பேசு பெருமை அடைகிறது. சார் வணக்கம். வணக்கம் ராஜவேல். வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். உங்களுடைய ஜேர்னியை நாங்கள் ஜஸ்ட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஜனரஞ்சகமான வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு சங்கியாக பிறப்பிலிருந்தே அந்த ஒரு உணர்வோடையே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் அது ஒரு வேறு ஒரு விதமான ஒரு உணர்வை கொடுக்குது. எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பெயர். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் இந்த காணொலியோடு இணைந்திருப்பவர்களுக்கு திரு எஸ்ஆர் சேகர் அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு மெமரி, ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய இளமை பிராயம், இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக போயிருங்க. நீங்கள் ஆரம்பத்தில்
நான் மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க. அதில் நிறைய வார்த்தைகள் நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் அதில் என்னை ஈர்த்த வார்த்தைகள் 3. 1 ஒரு காரியகர்த்தாவாக, 2 வந்து வேராக, 3 வந்து இரத்தமே காவி நிறமாக. அநேகமாக இதற்காக நான் பெருமைப்படுகிறேன். சந்தோஷம் சார். இது நீங்கள் உங்களுடைய சிறு பிராயத்திலேன்னு சொன்னதுக்கு வரலாறு ஒரு புத்தகத்தினுடைய முகப்பு, முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம் நிறையா இருக்கும். அந்த புத்தகத்தினுடைய ரத்தன சுருக்கம் 3 வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. அதுதான் எஸ்ஆர் சேகர். இளமை பருவம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துவக்கம் இருக்கிறது. அநேகமாக ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு துவக்கம் வந்து வறுமை, ஏழ்மை, கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தட்டு கூட கிடையாது, அந்த மாதிரியாக வந்தவர்கள். பெரிய படிப்பு படித்து கோல்டு மெடலிஸ்ட், ஐஐடிஎன், ஆனால் முழு நேர ஊழியர், வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்தவர்கள். இந்த மாதிரி பின்புலங்கள் நீங்கள் சொன்னீங்களே வேர்கள், அப்படி வேர்கள் இங்கே நிறையா இருக்குது. ஓகே. அதில் ஒரு சாமானியமான வேர், ஆனால் நிறைய நீரை உறிஞ்சு மரத்தை வளர்க்க வேண்டும் என்று அதிக ஆர்வத்தோடு வேலை செய்த வேர், மண்ணுக்கு மேல் கொஞ்சமும் மண்ணுக்கு கீழ் அதிகமாகவும் இருக்கக்கூடிய வேர் எஸ்ஆர் சேகர்னு சொல்லிக்கொள்வதில் பெருமையாகும். ஓகே. தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் என்கின்ற ஊர். ஓ, சூப்பர் சார். அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவில் தான் இந்தியாவினுடைய வெற்றிலை கொடிக்காலினுடைய பிறப்பிடம். ஓ, இப்போ வெண்கல பாத்திரத்துக்கான எஸ், வெண்கல பாத்திரத்துக்கான ஒரு வெற்றிலைக்கும் அது ஃபேமஸா சார்? வெற்றிலைக்கும் ஃபேமஸ், வெற்றிலை கொடிக்கால். அதற்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் கொத்தங்குடி என்கின்ற கிராமம். அதில் வந்து ஒரு கோவில் உண்டு, கோபாலகிருஷ்ணர். அதுதான் எனக்கு நெல்லில் எழுதிய பெயர். அப்புறம் கும்பகோணம் டவுன் ஹை ஸ்கூல், ராமானுஜம் கணித மேதை படித்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஒரே ஒரு வருஷம் 6ஆம் கிளாஸ் மட்டும் படித்தேன். சார், எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். வா. ஸோ என்னுடைய சூப்பர் சீனியர் கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறது எனக்கு இன்னும் பெருமையான விஷயமா இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண கிளர்க். அரசு துறையில் பணியாற்றிட்டு? இல்லை, லாரி ஆஃபீஸ். ஓகே. அதில் வந்து அவர் கிளர்க்காக இருந்தார். அதனால் மதுரைக்கு குடிபெயர்ந்தோம். மதுரையில் வந்து சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய சேதுபதி ஸ்கூலில் ஒரு வருஷம் படித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் டிவிஎஸ் தொழில் அதிபருடைய டிவிஎஸ் ஹை ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் படிப்பை முடிச்சுட்டு மதுரையினுடைய 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான மதுரை கல்லூரியில் என்னுடைய கெமிஸ்ட்ரி, அப்போ வந்து ஸ்பெஷல்னு ஒன்று பிஎஸ்சியில், அது ஈக்குவல் டு ஹானர்ஸுமாங்க, எம்எஸ்சி சிலபஸ், அது படித்தேன். அப்புறம் மதுரை சட்டக்கல்லூரியில், அப்புறம் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இது எல்லாம் 64 படிக்கப்பட்டது. ஓகே. டிகிரி வாங்குவதற்காக அல்ல, இதெல்லாம் எனக்கு விருப்பமானது. அப்புறம் கவுன்சிலிங்காக சைக்காலஜி, ஆனால் அது போஸ்ட் கிராஜுவேட்டெல்லாம் இல்லை, அனுபவபூர்வமான ஒரு சர்டிஃபிகேட். அது கோயம்புத்தூர் நம்மளுடைய குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில் கூட அந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்காக கொஞ்சம் காலத்துக்கு. ஓகே. உளவியல் ரீதியாக அவங்கள. ஆமாம், கடுமையான பணி, அது மிக கடுமையான பணி. இந்த கஷ்டத்தில் போய் அவங்கள சரி பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரெஷரை முழுசாக எடுத்துக்கிட்டு அடுத்து அந்த 2 நாளைக்கு ராத்திரி தூங்க முடியாது. நம்மளை நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஏராளமான யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணணும். அது பண்ணினேன் கொஞ்ச நாளைக்கு. இது வந்து பள்ளி கல்லூரி நாட்கள். அதற்கு பிறகு திருமணமாகி கோவைக்கு வந்தேன். கோயம்புத்தூர் எப்போ ஷிஃப்ட் ஆனீங்க சார்? 1982 எனக்கு திருமணம் ஆச்சு. ஓகே. அதற்கு முன்னால் வந்து மதுரை கல்லூரியில் படித்து முடித்ததுக்கப்புறம் பங்களாதேஷ் போர் வந்தது 1971. அதற்கு வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க வீடு வீடாக போய் இரத்த தானம் செய்கின்ற பணியை துவங்கினாங்க. அதில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் வந்து எம்ஜிஆருடைய பக்தன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அறிமுகமாகுது? 1970களில் தான் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறீங்க. ஓகே. ஆர்எஸ்எஸ் எனக்கு தெரியாது. ஓகே. ஆனால் வந்து எம்ஜிஆருடைய பக்தன் நான். ஓகே. தீவிரமான முரட்டு பக்தன். ஏன்னா அந்த அந்த லோவர் மிடில் கிளாஸ் குடும்பமெல்லாம் அங்கே மதுரையில் வந்து ஸ்டோருன்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணா ஸ்டோருன்னா ஒரு கிச்சன், ஒரு ரூம், ஹாலுன்னு சொல்ல முடியாது, இதுதான் ஒரு குடும்பமே. டாய்லெட் காமனாக இருக்கும்.
இந்த கோயம்புத்தூர் சைடு திருப்பூர் சைடெலாம் இருக்க இந்த காலனி வீடுகள் மாதிரி ஆமாம். ரோ ஹவுசஸ் மாதிரி பேட்டர்ன். அந்த வீடுகளில் எங்களுக்கு வந்து நாங்கள் என்னுடைய அண்ணன் ஒருத்தர், அக்கா ஒருத்தங்க, 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு பொட்டி. அதுக்குள்ளே தான் புத்தகங்கள், துணிமணிகள்லாம் வச்சுருக்கேன். அந்த பொட்டியினுடைய திறந்த உடனே அதில் எம்ஜிஆர் படம் ஓட்டியிருப்பேன். அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்போ இவங்க வந்து ரத்தம் கேட்ட உடனே அவருடைய பாடல்கள் வரிகள்லாம் நமக்கு ஈடுபாடு. நான் ரத்தம் கொடுக்க போனேன். அப்போ எனக்கு 17 வயசு. ரத்தம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. 18 வயசுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. அப்புறம் ஆர்எஸ்எஸ்னுடைய அறிமுகம். சங்கரநாராயணன் ஒரு பேங்க்கில் இருந்து ரிட்டையர் இல்லை, வேலையை விட்டு விட்டு வந்தவர். சங்கத்தில் முழு நேர பிரச்சாரக்காரர் இருந்தவர். ஓராண்டு அறிமுகம். அவருக்கு பின்னால் வந்து இருக்கார், அவர் இன்னும் இருக்கார். ஓகே. அப்புறம் சிவராம் ஜோகலேகர்னு மகாராஷ்டிராவில் மும்பையில் படித்து எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட். அவர் வந்து முழு நேர ஊழியராக வந்தார். அவருடைய வழிகாட்டுதல். அப்புறம் முதலாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் வந்து மதுரை கல்லூரியில் நடந்துச்சு. ஓகே. அதில் வீட்டுக்கு தெரியாமல் தான் போனேன். எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் லாரி ஆஃபீஸில் இருந்ததுனால அவர் அந்த கீழ்த்தட்டு மக்களோடு பழகுனதுனால அவருடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் காது வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஓகே. அவர் நேர வந்துட்டார். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஜெயேந்திரபுரத்தில் தான் வீடு இருந்துச்சு. வந்துட்டார். வந்து பயங்கர ரணகலம் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் எங்கே ஷாகாக்கு போயிருந்தீங்களா இல்லை அப்போ ஒரு மாத பயிற்சி ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங். ஓகே. ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங்கே போயிட்டீங்க. சொல்லலை. ஓகே. போன உடனே வந்து பயங்கர கிளாட்டா பண்ணார். ஆனால் ஒவ்வொரு இடமா போய் பார்த்தோன்னே அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த நாளைக்கு மதிய உணவு அவருடைய ஸ்பான்சர். அந்த அளவுக்கு ஆகிட்டார். ஓகே. அப்புறம் அடுத்த வருஷமே செகண்ட் இயர் கோயம்புத்தூர், அப்புறம் தேர்ட் இயர் நாக்பூர் 74. அப்போ வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே ஸ்ட்ரைக், போகவே முடியாது நாக்பூருக்கு. ஒரே ஒரு ட்ரெயின், கடைசி ட்ரெயின். அதுக்கப்புறம் மும்பையே ஸ்தம்பிக்க வைக்கிற லெவலில் அப்போதைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் களத்தில் இறங்குறாருன்னு அந்த மாதிரி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்எஸ்எஸில் சாதாரணமாக இன்றைக்கி முகாம் ஆரம்பிக்குது 10 மணிக்குன்னா 9:30 இருக்கணும். யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு 2 நாள் விதிவிலக்கு கொடுத்தாங்க. இதனால் போய் சேர்ந்தேன். என்னோட பயிற்சி பெற்றவர் தான் சண்முகநாதன், கவர்னராக இருந்தவர். அவர் அப்போ சீனியர், நமக்கு ரொம்ப சீனியர். அவர் ஜில்லா பிரச்சாரக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். இது முடித்து 74 முடித்ததுக்கப்புறம் 75 என்னுடைய அக்காவனுடைய திருமணம் 74. ஓகே. அது வரைக்கும் மதுரையில் தான் இருக்கீங்க? மதுரை. ஓகே. முடித்து அக்காவுடைய திருமணத்தப்போ நம்ம இவர் வராரு, நம்ம ஆர்எஸ்எஸ்ல நம்ம வந்து ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவோம், ராமகோபாலன். அவர் புள்ள பிடிக்கிறவர்னு சொல்லுவோம். ஓகே. அவர் வந்து இதே மாதிரி இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சி முழு நேர ஊடுருவாக்கி கூட்டு போயிடுவார். அது இந்த கம்யூனிஸ்ட் வார்த்தைகள், இடதுசாரி வார்த்தைகள்லாம் பிரெயின் வாஷ். ஓகே. அது திருமணம் முடிந்து அடுத்த நாள் காலையில் ட்ரெயின் ஏறி அவரோட போயிடுறேன். அவர் கடைசி நாள் வராரு. அதுக்கும் வந்து என்னை கையோடு கூப்பிட்டு போய் பிரச்சாரக்கு ஆயிடுறேன். ஆர்எஸ்எஸ் முழு நேர ஊழியர் ஆயிடுறேன். ஓ. நான் முழு நேர ஊழியர் ஆகி நேர காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார்கிட்ட கூப்பிட்டு போய் காலை கும்பிட்டு, முதல் நாள் கும்பிட்டு நேர சக்தி காரியாலயத்துக்கு வந்து பிரச்சாரக்கு ஆயிடுறேன். பிரச்சாரக்கு ஆன உடனே எனக்கு போஸ்டிங் வந்து மாம்பலம், குரோம்பேட், தாம்பரம். அதுதான் என்னோடய ஜூரிஸ்டிக்ஷன். நான் பிரச்சாரக்கு ஆகி கரெக்டாக ஒரு 15 நாளில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறேன், ஜூன் 25. ஸோ அந்த பீரியட் வந்து சங்கம் வந்து உருவாயிடுச்சு. ஆனால் வந்து ஜனதா கட்சியாக மாறலையா? ஜனதா கட்சி 77 தான் மாறுது. ஓகே. ஸோ ஆஃப்டர் எமர்ஜென்சி. அப்படி ஆன உடனே 15ஆம் நாள் எமர்ஜென்சிக்கு ஆகிடுது. நான் வந்து சம்பத்குமார்னு ஹைகோர்ட் அட்வொகேட்டு, அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர், சங்கச்சாலக்குன்னு சொல்லுவாங்க. சங்கச்சாலக்கு அவர் இருக்கார். ரொம்ப வெரி பிக் ஸ்காலர். அவருடைய பையன் கூட ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் இல்லை. அவர் வீட்டினுடைய கார் ஷெட்டில் எனக்கு இடம் ஒதுக்கப்படுகிறது தங்கிறதுக்கு. நான் என் பொட்டியெல்லாம் கொண்டாந்து உட்காந்து போயிட்டுருக்கேன். கூட மாம்பலத்தில் வாசுதேவன் ஒருத்தர், இந்த மாதிரி பெரிய நண்பர்கள்லாம் எனக்கு இருந்தாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய. கரெக்டாக 15 நாள் ஆன உடனே டிக்ளேர் ஆன உடனே எமர்ஜென்சி என்ற விஷயம் உலகத்துக்கு என்னன்னே தெரியாது. ஓகே. எப்படி இருந்தது சார் அந்த மூமெண்ட்? இல்லை, இந்த நாளை முதல் இன்னைக்கு ராத்திரி 12 மணி, அடுத்த நாள் காலையில் எமர்ஜென்சின்னு டிக்ளேர் ஆகுது. ஓகே. டிக்ளேர் ஆன உடனே மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து என்ன, ரேடியோ, பிரிண்ட் அந்த மாதிரியா? இல்லை பிரிண்ட் மீடியாவில் வருது, ரேடியோவில் வருது. இன்னொன்று நியூஸ் பேப்பர்ஸையுமே அப்போ பேன் பண்ணுறாங்க இல்லையா? இல்லை, அது அந்த கதையை நான் சொல்கிறேன். ஓகே. அது டிக்ளேர் ஆன உடனே உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. வாஜ்பாய் ஒரு இடத்துல இருந்து, அத்வானி எனக்கு தெரிஞ்ச ஞாபகம், பெங்களூர், ராஜீவ் பெர்னாண்டஸ், எல்லா தலைவர்களும் அரெஸ்ட் ஆகிறாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாம். காமராஜர் மட்டும் விதிவிலக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. அரெஸ்ட் ஆன உடனே சம்பத்குமார் அரெஸ்ட் ஆகிறார்.
அரெஸ்ட் ஆகி அவர் அட்வொகேட்டுங்கிறதுனாலே ஹைகோர்ட் எமர்ஜென்சிக்கான டெஃபனேஷனே தெரியாது ஜட்ஜஸுக்கு. உடனே பெயில் போட்டு உடனே அன்னைக்கே வெளியே வந்துட்டார். எமர்ஜென்சியில் கைதாகி வெளியே வந்த உலகத்தில் ஒரே ஆள் அவர் தான். ஓகே. அடுத்த நாள்லேருந்து நோ பெயில், நோ கோர்ட்டு, நத்திங். நீங்கள் அரெஸ்ட் பண்ணினது எங்கன்னு தெரியாது, எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த டிக்ளரேஷனும் கிடையாது. டிக்ளரேஷனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே கிடையாது. வரவன் போலீஸ்காரனே தெரியாது, மஃப்டியில் தான் வருவான், எங்கே கூட்டு போகிறான்னு தெரியாது. அப்படி அவர் வந்து என்ன சொன்னார், எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகிட்டாங்க, உங்கள் ஊருக்கு ஓடி போயிரு அப்படின்னு பொட்டிக்கிட்டலாம் கையில் கொடுத்துட்டாரு. நான் பொட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து ஸ்ரீ கணேசன் பிரச்சாரக்கார் வந்து இப்போ 70-80 வயசு ஆகுது. அவர் இன்னும் பிரச்சாரக்காரன் இருக்கார். அவருடைய தம்பி 2 பேர் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குரோம்பேட்டில். அவங்க வீட்டில் கொண்டு பொட்டியை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு மதுரை கிளம்பிடுறாங்க. மதுரை கிளம்பி அங்கே போய் எமர்ஜென்சியினுடைய வேலைகள் அது வந்து ஒரு சரித்திரம். அது வந்து ஒரு 500-1000 பக்கங்கள் வால்யூமாக எழுதக்கூடிய சரித்திரம். அந்த சரித்திரத்தை இந்த காலத்தில் இன்றைக்கி அதாவது வந்து 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர், சுதந்திர போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரியான அலெக்சாண்டருடைய பீரியடு, இப்படின்னு என்னென்னலாம் சரித்திரத்தில் ஒரு பெரிய கிளிட்டரிங் வார்த்தைகளோட, மதிக்கத்தக்க வார்த்தைகளோட இருக்கக்கூடிய சரித்திரம். ஆனால் சம்பவம் மதிக்கத்தக்க சம்பவம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த எமர்ஜென்சியினுடைய காலம். அது ஒரு 21 மாத கால பயணம். அது வந்து என்ன சொல்லலாம், இன்றைக்கி சியாச்சின்லேயும் பெக்கல்காம்லேயும் இது காஷ்மீரத்தினுடைய பகுதிகளிலும் இராணுவ வீரர்கள் எவ்வளவு தீவிரமாக புத்திசாலித்தனமாக போரிடுகிறார்கள், அந்த மாதிரியான ஒரு சிவிலியன் போர். ஓகே. ஏன் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னா, இன்றைய கால தலைமுறைக்கு வெறும் எமர்ஜென்சி அவ்வளோதான். ஆனால் நடந்த சம்பவங்கள் அது அல்ல. இம்பென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம்னு கதையெல்லாம் எழுதுறோம்ல, சொல்கிறோம்ல, அதுதான் அன்னைக்கு. 20 அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜெயிலு. ஓகே. வலது கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம், மற்ற எல்லா கட்சியும் இடதுசாரி எதிர்த்துச்சு. பாரதிய ஜனசங், ஸ்தாபன காங்கிரஸ் இதெல்லாம் எதிர்த்துச்சு. கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள், வலதுசாரி அந்த பக்கம் இருந்தாங்க. இடதுசாரி வந்து எமர்ஜென்சிக்கு எதிரானவங்க. பார்க்குறவங்கெல்லாம் பிடிப்பாங்க. ஜனவரி 30, 1976 வரையிலும் கருணாநிதி ஆட்சியில் இருந்தார். அது வரையில் வந்து தமிழ்நாட்டில் பெரிய கெடுபிடிகள் கிடையாது. அரெஸ்ட்டு நடக்கும், எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, அடிதடி அந்த மாதிரி கிடையாது. அது எல்லாம் செய்யப்பட்டவர்கள் ஜனசங்கத்துக்காரங்க மட்டும்தான். மற்றபடி மற்ற ஆட்கள் மேலே கையே வைக்கல. எப்படி பிக் பண்ணுவாங்க சார்? ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு, கதவை தட்டுவாங்க, டக்குன்னு தூக்கி போயிடுவாங்க. கேள்வியே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறையா வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அதிமுகவும் ஆதரவு இருக்குது. திமுக மட்டும்தான் ஆதரவு. அதிமுக ஆதரவு, வலதுசாரி ஆதரவு, காங்கிரஸ் கட்சி ஆதரவு. இவங்கெல்லாம் வந்து ஸ்பை. இன்னும் என் ஊரில் நான் எங்கள் ஜெயந்தபுரத்தில் ஆளினால் அழகராஜா நான் தான். ஒரு நிமிஷம் காமிச்சு விடுறது ஈஸி. ஓகே. நான் தலைமறைவு. நான் வந்து ராஜேந்திர சோழனுடைய பேரில் ராஜேந்திரங்க பேர் வச்சுக்கிட்டு, ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு, அதில் இருக்கிற ஒரு சன்னியாசி மாதிரி, ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அது மாதிரி நான் தலைமறைவாக இருந்தேன். எனக்கு பாஸ் வந்து இலகணேசன். அவர் ராமானுஜம்ங்கிற பேரில், அவர் தலைமறைவு. ஏன்னா அவர் மீசெல்லாம் எடுத்துட்டார், அவர் அடையாளமே தெரியாது. ஆனால் அவர் வெளியவே வரல, எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார். நான் மட்டும் சந்திப்பேன். அடுத்த இடத்துக்கு எங்கே போகிறேங்கிறது எனக்கு மட்டும் சொல்லுவார். அங்கே நான் சந்திப்பேன். நடப்புகளை முழுவதும் சொல்லுவேன். செய்தி பரிமாற்றமே கிடையாது. ஒருத்தர் தான் தைரியமாக பக்கத்தில் வந்து எதெல்லாம் வந்து இதாச்சோ, சென்சார் ஆச்சோ, அதை பிளாக்கில் போட்டிருப்பார். ஓகே. மற்றவங்க கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் செய்தி பரிமாற்றமே கிடையாது. அப்போ செய்தி பரிமாற்றத்தை உண்டாக்கிய ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ். கிரேட். அதனுடைய நெட், லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃப் நெட் இருக்குல்ல, அதுவும் சமையலறை வரை போகக்கூடிய ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். அதனால் நடக்கிற விஷயங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, நான் தென் தமிழகம் முழுசாக இன்சார்ஜ். ஓகே. நான் மாணவன். இப்போ தென் தமிழகம் முழுசாக இன்சார்ஜ். செய்திகளை வந்து எல்லா ஊர்களிலுமிருந்து ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க்லேருந்து கவர், அந்த எட்டனா கவர், இன்லேண்ட் லெட்டரில் கவரில் செய்தியை போட்டு எழுதி அது மடித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்ரஸ், இந்த வாரம் இந்த வீட்டுக்கு அட்ரஸ் வரும். அதை எடுத்து கோர்த்து அந்த செய்தியை சுருக்கம் பண்ணி அதை வந்து ராத்திரி 12 மணிக்கு ஒரு ப்ரெஸ் எனக்கு வச்சுருந்தேன் திண்டுக்கல் ரோட்டில். அந்த ப்ரெஸ்ஸு பேர் கூட ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இப்போ வரல, பாண்டியன் ப்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு தைரியசாலி. 12 மணிக்கு ராத்திரி அடிப்போம். அடித்து சின்னதாக மேலே அவசர நிலைமை எதிர்த்த பெருசாக போராட்டம் இருக்கும். இந்த பேப்பர் A4 ஷீட்டு 2ஆக மடிச்சு, மொத்தமே 4 பக்கம் தான் இருக்கும். அதில் இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் சுருக்கமாக சரக்கு, இத்தனை பேர் அரெஸ்டிங், ஆஞ்சநேயர்னு ஆந்திராவில் ஒரு பையன்,
அப்போ அந்த இதில் கம்யூனிஸ்டினுடைய ஒரு பையன் ராஜன் இதில் திருவனந்தபுரத்தில் அடித்து கொல்லப்பட்டு அந்த செய்திகள்லாம் எங்களுக்கு வரும். எப்படி கைதானாங்க அதெல்லாம் செய்தியெல்லாம் போடுவோம். போட்டு அதை பிரிண்ட் ஆக்கி அதை வந்து வீடு வீடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப எல்லாரையும் பிடிப்பாங்க. பிடிச்சி நிறைய பேர் அரெஸ்ட்டு உடனே மாற்று வழி கண்டுபிடிச்சோம். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாதான் பிடிக்கிறாங்கன்னு சினிமா தேட்டர் வாசலில் நிற்போம். சினிமா விட்டு வெளியே வரும்போது 5 பத்திரிகைகளை விசிறி மாதிரி வச்சுருந்து வீசிடுவோம். ஓகே. ஏன்னா அதுலேயும் என்னென்ன கட்டுக்கட்டாக வீசணும்னு போலீஸ்காரன் ஸ்பையாக இருந்து அள்ளிட்டு போயிடுவான். அதுக்காக அப்படி வீசுவோம். அது ஒவ்வொருத்தரும் கையில் கிடைக்கும். அது மூலம் செய்தி போகும். திறந்திருக்கிற காரு ஜன்னல் வழி அவ்வளோ போடுவோம். அப்போல்லாம் அந்த வெஸ்பா லேமரட்டா ஸ்கூட்டர் அதில் பாக்ஸு இருக்கும். அந்த பாக்ஸில் போடுவோம். மதுரையில் ரிக்ஷாக்கள் ஜாஸ்தி, அதனுடைய காலடியில் போடுவோம். இப்படி எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் போஸ்ட் பாக்ஸில் போடுவோம். வீடுகளில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ் இப்படி செய்திகளை அனுப்பிச்சிக்கிட்டு இருப்போம். இந்த பிரிண்ட் பண்ணி புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சத்தியாகிரகம் 5 பேரில் இது 10 பேர் தான் கலந்துக்கும். புதன்கிழமை அதற்கான போஸ்டர் ஓட்டுவோம். அந்த போஸ்டரை வந்து இதே மாதிரி வேற ஒரு ப்ரெஸ்ஸில் அடிப்போம். 50 போஸ்டர் 100 போஸ்டர் எந்த இடம் நடக்குது கையில் ஒட்டுவோம். ஒட்டும்போது நிறைய பேர் மாட்டுவாங்க. அதில் வந்து ராகவேந்திரன் இன்னொரு பேர் 2 பேர் மாட்டினாங்க. நான் தான் அவங்களுக்கு கொடுத்தேன், நான் தான் இருந்து ஒட்டுனேன். ஆனால் என் பேரை சொல்லலை அவங்க. ஓகே. நம்ம மதுரையில் தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சாங்க. அடின்னு நொறுக்குனாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது வந்துன்னு கேட்டால் யாருன்னு கேட்டால் மதுரையில் வந்து தட்சிணாமூர்த்தி ஐயர்னு ஒரு சீனியர் அட்வொகேட்டு. அவர் பேர் பயங்கரமான நபர். அவர் வல்லபாய் பட்டேல். அவர் பேர் தான் சொல்லணும் யாராக இருந்தாலும். அப்புறம் அவங்கள அடித்தா அவங்க தான் எங்கே யார் மாட்டினாலும் அது என் பேர் தான் சொல்லணும். ஆனால் எல்லாருமே அவர் பேர் தான் சொல்லுவாங்க. பாரத் மாதா கி ஜெய், எமர்ஜென்சி ஒழிக, இந்திரா காந்தி ஒழிக, ஒவ்வொரு அடிக்கும் அதுதான். கேட்டால் தட்சிணாமூர்த்தி ஐயர். ஆல்மோஸ்ட் ஒரு அந்த சுதந்திர போராட்ட காலகட்டம் மாதிரி இருக்குது. பிரிட்டிஷ் வந்து எப்படி அந்த நேரத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு குரல் கொடுத்தவங்களை அடித்தாங்களோ அப்படி நீங்கள் சொல்லும்போது காட்சிகளே அப்படி தான் மனசுக்குள்ளார விரியுது. இதில் இதுக்கு மேலே பெரிய சென்சேஷன்லாம் இருக்குது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மதுரை ஜெயந்துபுரத்தில் நான் இன்றைக்கி டிடபிள்யூடி ரிட்டையர்டு மோகன்கிற பையன், அன்றைக்கி வந்து அவன் தியாகராஜா கல்லூரியில் 3rd இயர் இன்ஜினியரிங் படிச்சுருந்தான். அதே மாதிரி ஹரிகர கோபாலன் வந்து நாமக்கல்லில் ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கஜாலக்கா இருக்கிற பையன், அவங்களாம் எனக்கு ஜூனியர். அப்புறம் வந்து என்னுடைய நெருங்கிய உறவினர் ஸ்ரீதரன், இவங்க நாங்கள் அரெஸ்ட் ஆகி வரோம். எங்கள் அக்கா வீடு டிவிஎஸ் நகரில் இருக்குது. போய் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்களே எங்களுக்கு ஒரு மாலை வச்சுருக்கோம். மாலையை கழுத்தில் போட்டுட்டு சத்தியாகிரகம் பண்ணி கஷ்டம். 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் சொல்லும்போது அப்படியே அந்த நிகழ்ச்சி இன்னமும் அதில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சந்திலேருந்து ஒவ்வொருத்தராக வரும். அதாவது அந்த சத்தியாகிரக நேரத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நான் 5 பேர் 5 தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் நிற்கணுமோ அவ்வளோ தூரத்தில் நிற்போம். நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வருவோம். நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நாங்களே மாலை போட்டுக்குவோம். கொடுத்துக்கிட்டே வரும்போது கைது பண்ணியாச்சு நோட்டீஸ் வீசிடுவோம். அதனால் அந்த சத்தியாகிரக நேரம் வந்து ரொம்ப நேரம் நீடிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் அரெஸ்டாக அப்புறம் அடுத்தவர் கிளம்புவோம். அடுத்த வண்டியை கொண்டாந்து நிறைய 5-6 வண்டி நிப்பாட்டி வச்சுருவான். அப்புறம் ஒவ்வொருத்தராக ஏற்றிட்டு போவான். கோஷம் போடுவோம். கடைசி நேரம் கோஷம் வண்டியில் அடிச்சுக்கிட்டே போவான். ஸ்டேஷனில் போய் வச்சுருது. அப்புறம் அடுத்த நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறான். இது வந்து கருணாநிதி இருக்கின்ற வரை 1 வாரம் 10 நாள் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கருணாநிதி டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் பர்மனெண்ட் உள்ளுக்குள்ளே எமர்ஜென்சி நீங்கிற வரையிலும் உள்ளார இருந்தோம். எமர்ஜென்சி அதுக்கப்புறம் அந்த தன்மைகளே வேறு மிக கொடூரமாக இருந்துச்சு. இவர் வந்து கருணாநிதியினுடைய சரித்திரத்தில் குறிப்பாக சொன்னோம்னா, அவர் வந்து டிஸ்மிஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் 20 அம்ச திட்டத்தை நிறைவேற்றி விட்டுருக்கலான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், 20 அம்ச திட்டமில் 21வது அம்ச திட்டத்தை நிறைவேற்றிட்டோன்னார். என்னன்னு கேட்டால், விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கின்ற திட்டம் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்கிறார். அடுத்த கொஞ்ச நாள் அவர் டிஸ்மிஸ் ஆகிடுறாரு. அப்புறம் திமுககாரர்கள் வந்து இந்த இந்த அத்தனை உலகத்துக்கும் செய்தி சொன்னவர்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க. அதுவரை என்ன செய்தினே தெரியாது. எல்லா மாவட்ட செயலாளர் எங்கள் லிஸ்ட்டில் இருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் வீடுகள் பதுங்கியிருப்பாங்க. இந்த
லாண்ட்ரியில் போட்டுக்கிற வேட்டியில் திமுகக்காரர் அவங்க ரொம்ப பந்தா பண்ணுவாங்க தெரியும் உங்களுக்கு. அதில் கேஎஸ்ஆர் எஸ்எஸ்ஆர். இனிஷியல் போட்டு அதனால் அந்த வேட்டியினுடைய கரையை கட் பண்ணிவிட்டு லாண்ட்ரியிலேருந்து அதை தூக்கிட்டு வந்த வீரர்கள் அவங்க. அவங்க வீட்டில் கொண்டு போய் நாங்கள் செய்தி சொல்லுவோம். தலைமறைவானார்கள், நிறைய பேர் அரெஸ்ட் ஆனாங்க. கருணாநிதி அரெஸ்ட் ஆகலை. அப்புறம் ஸ்டாலினை பற்றி நான் சொல்ல தயாரில்லை, வேறு ஏதோ கேஸில் அரெஸ்ட் ஆனது பீத்திக்கிட்டாங்க. சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் திமுக தடுமாறி போனது. அப்புறம் ஒரு நாளைக்கு நானும் இல கணேசனும் இதே மாதிரி இந்த பைடெக்னு சொல்லுவாங்க, அது வாரம் ஒவ்வொரு இடத்துல சந்திப்பு நடக்கும். அதில் குத்தாலத்தில் மேலே மலை மேலே ஒரு 10 பேர் அந்த ஏரியாக்கள்லாம் சந்தித்து முடிச்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக உட்காந்துக்குவோம். யார் அரெஸ்ட் ஆனாலும் அவங்க மட்டும் அரெஸ்ட் ஆகிக்கிறது. அப்படி உட்காந்து வரும்போது ஒரு போலீஸ்காரங்க முணுமுணுத்து காதில் வந்துச்சு மஃப்டியில், இந்த மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் எங்கள் பேரை சொல்லி. உடனே சிக்னல் காமிச்சிக்கிட்டோம். அவர் ஒரு இடத்துல இறங்கினார், இன்னொரு இடத்துல இறங்கினார். எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு கேட்டால் 10 நாளைக்கு தலைமறைவாயிடணும், 11ஆவது நாள் இந்த இடத்துல நீ சந்திக்கணும். ஏன்னா வேறு செய்தி தொடர்பே கிடையாது. அதனால் நான் என் கிராமத்துக்கு போயிட்டேன், அவருக்கு போய் விட்டார். அப்புறம் 11 நாள் கழிச்சு சந்திச்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள். 77 எமர்ஜென்சி நான் வந்து மதுரை நியூ சினிமாவில் அநேகமாக பிப்ரவரி 77ன்னு நினைக்கிறேன். அங்கே ப்ரூஸ்வில்லியுடைய சினிமா பார்த்துட்டு வெளியில் ராத்திரி 2 மணிக்கு வரேன். அவசர நிலைமை, தேர்தல் அறிவிக்கப்பட்டதுன்னு ராத்திரி 2 மணிக்கு அன்றைக்கி போஸ்டர் வந்துடுச்சு. மாலை முரசு இது தினத்தந்தி போஸ்டர்லாம். ஒரு ஸ்பான்டேனியஸாக எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துச்சு. ஜனதான்னு ஃபார்ம் ஆச்சு. ராமச்சந்திரன் தமிழ்நாட்டில், ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஜென்ரல் செக்ரட்டரி, குமரியானந்தன் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி, நான், திருவை அண்ணாமலை, இந்திரகுமாரி, அனந்தன் நம்பியார் கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் 4 பேர். இந்திரகுமாரினா நம்ம அதிமுக சமூக அப்போ காங்கிரஸ், அவங்க காங்கிரஸ். இந்த அனந்தன் நம்பியார் கம்யூனிஸ்ட்டு, திருவை அண்ணாமலை திமுக, நான் வந்து ஜனசங்கம். 4 பேரும் சேர்ந்து எல்லா ஊர்லேயும் ஒரே மேடையில் பேசுவோம். அப்படி பேசும்போது அப்புறம் ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சதுக்கப்புறம் அப்போ வந்து ராத்திரி 2 மணிக்கு வில்லாபுரம்னு இருக்குது. வில்லாபுரத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளார ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு உட்காந்துருக்கோம். என்ன ரிசல்ட் வருமோ ஏது வருமோ தெரியாது. இந்திரா காந்தி டிஃபீட்டடுன்னு வருது. அப்போ தான் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும். இல்லைன்னா இன்னும் எத்தனை வருஷம் அரெஸ்ட்டுன்னு தெரியாது. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. மந்திரி சபையெல்லாம் ஃபார்ம் ஆச்சு, எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்களாக ஆச்சு. அப்புறம் கார்பரேஷன் எலெக்ஷன் டிக்ளேர் ஆகுது. இது ஜெயிச்ச உடனே எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்பியில் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் மதுரை கார்பரேஷன் எலெக்ஷன் 78ஆம் ஆண்டு டிக்ளேர் ஆகுது. அது 52வது வார்டு நார்ந்து ஜெயிக்கணும். அங்கே நம்ம அத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும், வீடு வீடாக தெரியும். அதனால் நான் கார்பரேஷன் எலெக்ஷன் எனக்கு தான் இப்போ நம்மகிட்ட ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்களே, இவர் தான் ராஜவேல் நாகராஜன் தான் இந்த தொகுதியில் நிற்க போகிறாருன்னு முதலே செய்தியெல்லாம் போட்டு அப்புறம் அவர் நிற்காமல் போவார், ஏதோ ஒன்று பண்ணுவார், தொகுதி மாற்றுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகி நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன். சீட்டு வரல எனக்கு. நேராக ஜனா கிருஷ்ணமூர்த்திட்டு போனேன். உனக்கு சீட்டு கிடையாதுன்னாரு. ஏன்னு கேட்டேன். நீ இப்போ வந்து லா காலேஜ் படிச்சுட்டு இருக்க, உன் படிப்பு போயிடும், நீ இதோட படிப்பு முடிச்சுட்டு அட்ரஸ்லாம் போயிடுவேன், நீ படித்து மிக பிரம்மாண்டமாக வரணும், இந்த கட்சி இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க போகுது, அதனால் நீ உனக்கு சீட்டு கிடையாது, அதனால் நீ வந்து படிப்பை முடியும், உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு தரேன் அப்படின்னாரு. நான் சண்டை போட்டதுனால என்ன பண்ணார், சரி சீட்டு எடுத்துக்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ படிப்பை முடிப்பேன்னு உத்தரவாதம் தரணுன்னாரு. சரின்னு கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நின்று அப்புறம் 3வது இடமா வந்து அதிமுக. அதில் அதிமுகவில் இன்றைக்கு இதை சொல்லுவது வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கும். அதிமுகவில் என்னை கூப்பிட்டாங்க, நீ கட்சியில் வந்து சேர்ந்துட்டு உனக்கு சீட்டு கொடுக்குறாங்க. வரலாறு அப்போ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இல்லை முறுக்கேறிய ரத்தம், வியாபாரம் தெரியாத அரசியல், அதனால் நிற்கலை. நின்று வந்தது. அப்புறம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு சங்கடமாயிடுச்சு. ஆமாம், ஏன்னா படிப்பை நிறுத்திட்டேன், சண்டை போட்டு வேறு சீட்டு வாங்கி. ஆமாம், அதனால் என்ன பண்ணிட்டேன், பார்க்கல. அப்புறமாக ஓராண்டு கழித்து பரீட்சை. அப்போல்லாம் வந்து செகண்ட் இயர் பாஸ் ஆகாமலே தேர்ட் இயர் போகலாம், கண்டினியூஸாக எழுதலாம். அந்த மாதிரி எல்லா பேப்பரையும் ஒரே வருஷம் எழுதி பாஸ் பண்ணேன். அப்புறமா போய் அவரை பார்த்தேன், சந்தோஷப்பட்டார். அப்போ நான் வந்து தென்னிந்தியாவினுடைய மாணவர் அணியினுடைய ஜனதா பார்ட்டி மாணவர் அணியினுடைய அமைப்பாளர்களில் ஒருத்தர், நான் ஒருத்தர், நேதாஜி ஒருத்தர், ஸ்டானிஸ்லாஸ்னு பெரிய அட்வொகேட்டாக இருக்கார் நாகர்கோவில், அவர் ஒருத்தர், 3 பேர். அதை தவிர மதுரை சட்டக்கல்லூரியுடைய ஜனதா கட்சியினுடைய மாணவர்களுடைய தலைவர் நான்.
அந்த மாதிரி அந்த காலங்கள் போச்சு. அப்புறம் ஜனதா பார்ட்டி முடிஞ்சது. 80ல் கட்சி ஆரம்பித்த அன்னிலேருந்து மதுரையில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இளைஞர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர். அப்போ வந்து சங்கர் கோவிந்தசாமின்னு 2 பேர், அவங்க தான் கட்சியினுடைய முழு நேர ஊழியர்கள், பெரிய தியாகிகள், வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சவங்க. அப்படி வரிசையாக வந்து இன்னைக்கு. கிரேட். ஸோ எமர்ஜென்சி காலகட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல அப்படியே நீங்கள் நெகிழ்ந்தீங்க. எங்களுக்குமே இது என்னென்னா செவி வழி செய்திகளாக தான் இருக்குது. நீங்கள் எனக்கு நெகிழ்ந்தது காரணம், எங்கள் அக்கா மாலை போட்டு அமிச்சாங்க. ஓகே. உள்ளுக்குள்ளே போவான், இவன் உயிரோடு திரும்புவானான்னு தெரியாது. கரெக்டாக. எவ்வளவோ பேர் அந்த மாதிரி ஆனாங்க. இல்லை, அவங்க வந்து வீடும் குடும்பமும் இதுக்கு சேர்ந்துருந்ததுங்கிறதுக்காக. ஓகே. ஸோ ஒரு லாயராக லா காலேஜ் முடிச்சிடுறீங்க, உங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வைத்து அந்த காலகட்டம், ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போது ஆளுங்கட்சியாக அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வந்து கொண்டிருந்த காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வீழ்த்தவே படாத ஒரு தலைவர்னு சொன்னாலும் அவரும் நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில். உங்களுடைய அரசியல் ஆர்வம் முழுக்க ஜனதாவில் இருக்குது. உங்களுக்கு திருமணம் அந்த காலகட்டத்தில் 80களில் நீங்கள் திருமணமாகி கோவைக்கு வரதா சொன்னீங்க. என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் பெண் கொடுத்தாங்க? அது வந்து நான் வந்து அப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தேன். ஓகே. படித்ததுலேருந்து வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு போயிட்டேன். ஓகே. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டேன். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகி ஃபஸ்ட்டு மைக்ரோ லேப்ஸ்னு ஒரு பெங்களூர், அது ஒரு பெரிய கதை. நான் என்னுடைய நண்பரோட பெங்களூரை பார்க்கணுன்னு போகிறேன். அவருக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கு. ஓகே. அப்படி உட்காந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு அவர் உள்ளே போயிட்டு இருக்கிறப்ப நான் வெளியில் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன். அந்த எம்டி என்னை கிராஸ் பண்ணி போனவர், இவரையும் வர சொல்லி இன்டர்வியூன்னார். இன்டர்வியூ பண்ணி எனக்கு கிடச்சிருச்சு, அவருக்கு இல்லை. கூட்டு வந்தவர் ரொம்ப சங்கடம். சும்மா பார்க்க போனவருக்கு மாப்பிள்ளையான கதையா. அதில் அப்படியே போனேன். அப்புறம் ராப்டர் காஸ்பிரிட்னு ஒரு கம்பெனி, அப்புறம் வார்னர் ஹிந்துஸ்தான், பார்க் டேவிஸ். ஒரு 82லேருந்து 88 வரை 6 ஆண்டு காலம் அந்த ப்ரொஃபஸர் தொடர்ந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் 6 ஆண்டு காலம். ஓகே. 82ல் இது இருந்ததுனால 82ல் ஃபார்மாலே என்னோட நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் என்னுடைய பிஹேவியர்லாம் தெரிஞ்சு அவருடைய பொண்ணை கொடுக்குறாரு. ஓ கிரேட். அவங்கள திருமணம் செஞ்சு 84ல் எனக்கு போஸ்டிங் வந்து கோயம்புத்தூர் பார்க் டேவிஸில். ஓகே. அதுக்கு வந்துடுறேன். அப்படியே அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்படியே கோயம்புத்தூர் செட்டில் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் உங்களுக்கு கோவை தான் உங்களுடைய அடையாளம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த பேட்டியில் தான் இந்த அளவுக்கு மதுரைக்கும் உங்களுக்குமான தொடர்பை பற்றியே பேசியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஆர் சேகர் சார்னாலே கோயம்புத்தூர் அப்படின்னு தான் நாங்கள் எல்லோருமே தெரிஞ்ச ஒரு இது. கோயம்புத்தூர் எப்போதுமே வந்து இன்று பொதுவாக நம்ம எடுத்து பேசும்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கோட்டை. அங்கே வந்து அந்த தேசியம் சார்ந்த ஒரு சிந்தனை எப்போதுமே உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்கள் சொன்னாலுமே ஒவ்வொரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அது வந்து காங்கிரஸ்க்கும் அதிமுகவுக்குமான ஒரு ஃபேவரான ஒரு கிரவுண்டாக தான் அந்த கிரவுண்ட் இருந்திருக்கு. நான் சொல்கிறது ஒட்டுமொத்த கொங்குமே எலக்டோரலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய சிந்தனை கொண்டு, அதாவது பழைய காங்கிரஸ்காரர்கள் அதிகம் இருந்த ஒரு ஊராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பூர்வீக மண். அங்கிருந்து நிறைய திராவிட இயக்கம் சார்ந்த அடையாளங்கள், ஆளுமைகள் வந்திருக்காங்க. 80களில் நீங்கள் போகும்போது கோயம்புத்தூர் எப்படி இருந்தது சார்? கோயம்புத்தூருடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அதை நீங்கள் விவரிக்க முடியுமா? அது கோவை வந்து இன்னைக்கு இந்து இயக்கத்தினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. அது வெறும் பிரச்சாரத்தினால வரல, அது பெரிய ஆளுமைகளால் வரல, அது சித்தாந்தங்களால் வரவில்லை, ரத்தத்தினால வந்துச்சு. சிந்திய ரத்தமா? ரத்தம் சிந்தி உயிர்ப்பலி கொடுத்து, அது சித்தாந்தத்தினால. அந்த சித்தாந்தத்தை வந்து உள்ள நமக்குள்ள ரத்தத்தோடு சாஃப்ட்வேராக மாற்றியவர்கள் அங்கே இருந்த ஆளுமைகள். அப்படி ஃப்ளாஷ்பேக் பண்ணால் போனோம். ஓகே. அதில் முதல் உயிர்ப்பலி வந்து வீரகணேஷ், ஒரு இளைஞன், ஆர்எஸ்எஸ்னுடைய வெட்டி கொல்லப்படுகிறான். 10-15 நாளைக்கு ஐசியூவில் இருக்கா. அப்புறம் ரொம்ப திடகாத்திரமாக அந்த கொள்கையோடு இருக்கான். என்னுடைய பலி இந்த மண்ணுக்கு, இந்த இது பாரத மாதாவுக்கெல்லாம். இது எந்த வருட வாக்கில் இது நடந்தது? என்னுடைய ஞாபகம் சரியாக 88 அந்த ரேஞ்சில். ஓகே. அதுக்கப்புறம் வீரகணேஷ், இந்த மாதிரி ஏராளமான பேர் கொல்லப்படுகிறார்கள். 97 ஒரு மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தில் வந்து அப்போ தான் வந்து இது போலீஸ்காரர் செல்வராஜ் வெட்டி கொலை, அதை தொடர்ந்து நடந்த கலவரம். அந்த கலவரத்தில் நான் இப்போ வந்து தைரியமாகவே சொல்கிறேன், இதனால் இது உண்மையை தான் சொல்கிறேன். போலீஸ்காரர் வெட்டப்பட்ட நேரத்தில் அதற்கு முன்னால் வரையிலும் ஆண்டவர்கள்,
இந்த இந்து இயக்கத்துக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதுவும் வந்து இஸ்லாமியர்களால் தான் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு எந்த விதமான பாதுகாப்பும் தரல. போலீஸ்காரர்கள் மத்தியிலேயே அது மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி உண்டு பண்ணிச்சு. ஒரு கொந்தளிப்பு, கோபத்தை உண்டு. கரெக்டாக வந்து அவங்க மேலே கை வச்சாங்க. அவங்க 97ல் டிராஃபிக் கான்ஸ்டபிள் செல்வராஜ் உக்கடத்தில் இருக்கும்போது வெட்டி கொல்லப்பட்டார். கேள்வி கேட்டதுனால அன்றைக்கு ஊர்வலமாக போன ஒரு பெரிய தலைவருடைய தம்பி. அது பெரிய கொந்தளிப்பு. அடுத்த நாள் வந்து போலீஸ்காரர்கள் கொந்தளித்து ஒரு 18 பேரை பலி வாங்கினார். ஆனால் அந்த 18 பேருக்கும் கேஸை வாங்கினது இந்து இயக்கத்துக்காக. கரெக்ட். நான் இதை சொல்ல தயங்கவில்லை. 18 பேருனுடைய மரணத்தில் அல்லது கொலையில் நமக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அதற்கான கேஸை நாங்கள் வாங்கிட்டோம். எங்கள் மீது போடப்பட்டது. அதுக்கு மேலே மீண்டும் பெரிய எழுச்சி, குண்டு வைப்பு. எக்கச்சக்கமான இடங்களில் வைக்கிறாங்க, அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான இடங்களில் போகிறார்கள், வருகிறார்கள், நடக்குது. இன்னொரு சம்பவத்தையும் பதிவு பண்ணுறேன். நான் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர் மாதனுடைய தேர்தல் பொறுப்பாளர். நான் ஏன் மாநில அரசு பொறுப்பாக இதுக்கு சொல்கிறது மாஸ்டர் மாதன் 98 பிப்ரவரி 14 மதுரை கோயம்புத்தூர் ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட்டு நடக்குது. அன்றைக்கி மாலையில் தான் அத்வானி வராரு, கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரம் வரார். அதற்கு முன்னால் ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் உட்காருவதற்கு முன்னால் சிடி தண்டபாணின்னு திமுகனுடைய கேண்டிடேட் ப்ரெஸ் மீட் நடத்தி முடிக்கிறார். கொஞ்சம் டிலே ஆனதுனால நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவர் போகும்போது நாங்கள் போய் உட்கார்றதுக்கு முன்னால் அங்கே இருக்கிற ப்ரெஸ் நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் அங்கே போக வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க, வேறு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவரை எச்சரித்தார்கள். வேறொரு நபர் வந்து இது வைத்தவர்கள், நீங்களும் உஷாராக இருங்கன்னு சொல்கிறார். நான் வந்து உடனே ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்த நோக்கி வரையறதுக்கு முன்னால் அங்கேருந்து ஒரு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன். அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, சின்ன ஃபோன் தான். இளைஞர் அணியினுடைய தலைவர் செந்தில்குமார்னு ஒரு பையன், அவரும் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணார், அண்ணா அங்கே நீங்கள் ஏன் இன்னும் லேட்டாக வரீங்க, உடனே வாங்கங்க, குண்டு வெடிக்குது ஃபோனில் தான் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்குறான். அங்கே போய் பார்க்கின்ற போது மேடையை சுற்றி குண்டு வெடிக்கல, பக்கத்தில் இருக்கிற இடங்களில் முழுசாக குண்டு வெடிக்கல. மேடையிலேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் அந்த 70-80 கிலோ இருந்த வண்டி இருந்தது. அது டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆச்சு. கரெக்ட். அரசாங்கத்தினுடைய அந்த மாதிரி ஒரு 16 இடங்களில் குண்டு வைக்கப்பட்டது வந்து கடத்தி கொண்டு வந்து வச்சதுங்கிறது போலீஸுடைய மோப்ப முடியாமல் இருக்கவே முடியாது. அது தெரிந்தே ஆதரவோடு வைக்கப்பட்டது. அதனால் அப்படிப்பட்ட குண்டெல்லாம் சமாளித்த ஒரு ஊருங்கிறதுனால அது தியாக பூமியாக, கர்ம பூமியாக, மோட்ச பூமியாக, காவி பூமியாக மாறியது. அதனால தான் இன்றைக்கும் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவோடு. ஓகே, நீங்கள் 80கள் வாக்கில் நீங்கள் போயிடுறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 88ல் வீரகணேஸ்வரனுடைய அந்த அதான் துவக்கம். ஸோ ஒரு முதல் பலிதானினா நம்ம அவரை தான் நம்ம குறிப்பிடணும்னு கூட சொல்லலாம். தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகான பல தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி, அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு அரசியல் இயக்கமாகவும் அங்கே உருவெடுத்தது. கூடுதலாக அது மட்டும் இல்லாமல் பல சங்கத்தின் சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கே ஒரு புரிதல், ஒரு ஈவெண்ட்டாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போதைக்கு மோஸ்ட்லி தேசிய தலைமைகள் வந்தாங்கன்னா பொதுக்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நடக்கும். சென்னையை விட அவங்க கோயம்புத்தூர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மக்களுக்கு எப்போ அது வந்து இது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை நம்ம அரசியலாக மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கு போகக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் இந்த மண்ணுக்குமான ஒரு தொடர்பு இருக்குன்னு ஒரு ரிலேட்டபிலிட்டி வரணும்ல. நிறைய ஊர்களில் பலிகள் நடக்குது. ஓகே, இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரி இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலீஜியஸாகவே நடந்த மோதல்கள். அங்கே வந்து மதம் சார்ந்தே அல்லது கன்வர்ஷன் அல்லது அதற்கு எதிராக அப்படியாகவே நடந்தது. அங்கே பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய போராட்டங்கள் இல்லை. ஆனால் இங்கு பொருளாதாரத்தை இந்துக்களிடமிருந்து அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல், மிக முக்கியமான வணிகங்களிலிருந்து இந்துக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாச்சு. ஸோ எப்போ இதை உண்மையாகவே கோயம்புத்தூர் மக்கள் உணர ஆரம்பித்தாங்க, எப்போ அவங்க பிஜேபிக்கு ஓட் பண்ணுறதுங்கிறது பொலிட்டிக்கல் டெசிஷன் இல்லை, அது என்னுடைய ஒரு லைஃப், என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி கோயம்புத்தூர் மக்களை நகர்த்தின ஒரு இடமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? 96லேருந்து 96ல் ஜனதா கட்சியினுடைய பிஜேபியினுடைய தலைவர் ஐ திங்க் ரெங்கராஜன் ஒரு அட்வொகேட்னார், நிறைய ஓட்டு வாங்கினார். அதாவது வந்து
நாம் எதிர்பார்க்காத அளவு வாக்கு வாங்கினார். ஓகே. 98 குண்டுவெடிப்புக்கு அப்புறம் அது திசை மாறியது. அதாவது பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள். தவறே செய்யாத நான் இப்படி பாதிக்கப்பட்டேன். ஏன்னா செத்தவங்க அத்தனை பேரும் பிஜேபிக்காரங்க அல்ல, பொதுமக்கள் கொல்லப்பட்டார். எப்படி இந்த பெஹல்காமில் வந்து மதத்தை சொல்லி சுடப்பட்டார்களோ, சம்பந்தமே இல்லாத என்னையே போய் கொள்கிற நீ, நான் உனக்கு என்ன பண்ணேன்? நம்ம 2 பேருக்கு தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கேன். அப்போ நீ யாரை வேணாலும் கொல்லுவ, ஒரே ரீசன் உன்னுடைய மதம் அப்படின்னுங்கிற எண்ணம் ஊடுருவ ஆரம்பிச்சது 98. ஓகே. அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட்டணிகளுடைய பலத்தை பொறுத்து பிஜேபி வெற்றி பெற்றது. ஆனால் வந்து பிஜேபிக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி உருவானது. 98 தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இன்னொரு வகையில் சொன்னால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையே இந்த பாம் பிளாஸ்ட் வந்து சிதைச்சு போட்டதன் காரணமாக நம்மளுடைய தொழில் ஸ்திரமாக இருக்கணும், நம்மளுடைய தொழில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னா இங்கே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் வேணுங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சுதான். ஒரு இல்லை, இந்த விஷயத்தில் நான் வந்து பேசு தமிழா பேசுக்கு மறுபடியும் ஒரு மாபெரும் உண்மையை சொல்லுகிறேன். 2006 வரையிலும் அவர்கள் என்ன மாதிரியான உடையோடு இருப்பார்களோ அதுவே இல்லாமல் அடையாளம் தெரியாத ஒரு சாமானிய இந்துக்களுடைய உடையில் அவர்கள் நடமாட வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த சமுதாயம் உருவாக்கியது. 2006 98 8 ஆண்டு காலம். 98 ஒரு 4 ஆண்டு காலம் கோவையினுடைய பொருளாதாரம் சீர்குலைந்தது. ஆனால் கோவை என்றைக்குமே சுயம்பு, அரசாங்கத்தை நம்பியே இல்லாத ஒரு மக்கள் மனநிலைமையை படித்த தொழிலதிபர்கள் உண்டது. மிகப்பெரிய குரூப்புகள் அங்கே உண்டு. அதாவது வந்து நிறுவனங்கள், ராமகிருஷ்ணா, இது LMW, இவர் நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கத்துடைய குரூப்பு, அந்த கவுண்டர் சமுதாயம், நாயக்கர் சமுதாயம் ரெண்டுமே விவசாயம், கல்வி, ஹெல்த்து போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் முன்னேறினார்கள். அவர்கள் வந்து தாமாக தன்னெழுச்சியாக முன்னேற பேங்க் லோனை வச்சு அவங்க வரல, கடனே வாங்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் விரும்பியது என்னன்னா, என்னை கிரஷ் பண்ணக்கூடிய சட்டங்களை போடாதே, என்னை கிரஷ் பண்ணக்கூடிய ரெகுலேஷனை போட்டு அரசாங்கம் எங்கள் கழுத்து முடியாதீங்க, இதுதான் அவருடைய கோரிக்கை. அதனால் ஒரு 4 ஆண்டு காலங்கள் அவர்கள் தடுமாறி போனார்கள். பின்னால் கிளம்பி எழுந்தார்கள். இன்றுமே அவர்கள் எங்கள்கிட்ட வந்து முறையிடக்கூடியது வந்து இந்த ரெகுலேஷனை மாற்ற, அந்த ரெகுலேஷனை மாற்றினா சொல்லுவாங்க, எனக்கு காசு கொடுக்கலாம் கேட்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர் அது. மரியாதையினுடைய எல்லை. குழந்தைகளை கூட வாங்க போங்க தான் கூப்பிடுவாங்க. குழந்தைகளை கூட அந்த லாங்குவேஜ் பார்க்கவே முடியாது இந்தியாவில். ஏனுங்கம்பாங்க, என்ன கண்ணும்பாங்க, டெலிஃபோனில் நேரில் பேசி என்ன கண்ணும்பாங்க. 50 வயது 40 வயதுக்காரர்கள். மிக அழகான தமிழ், மிக அழகான தமிழ், மிக ஒரு கல்ச்சர்டு பிஹேவியர். அது கோயம்புத்தூருக்கு ஈக்குவலாக எங்கேயும் வர முடியாது. சார், ஒரு உத்தேசமான காலகட்டமாக சொல்லணும்னா 1975 இன்றைக்கி 2025 எடுத்துக்கிட்டால் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கை உங்களுடையது. இந்த 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒரு 3 வருஷம் சேர்த்து 53 71 ஆரம்பம். ஓகே. ஸோ 53 ஆண்டுகள், 54வது ஆண்டில் அடியெடுத்து வச்சு போயிட்டுருக்கீங்க. காரியகர்த்தாவாக தொடங்கி இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர், ஒரே நாடு பத்திரிகையினுடைய அஃபிஷியலாக அதனுடைய பப்ளிஷராக இருக்கீங்க. இந்த பீரியடில் நீங்கள் என்ன ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு வேலை பார்த்தீங்க? நீங்கள் என்ன மாதிரியான நபர்களை உருவாக்கணும்னு நினச்சிங்க? உங்களுடைய பயணத்தில் அப்படியான ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? எனக்கு என்னுடைய மென்டார் வந்து சிவராம் ஜோகலிங்கர். அவர் வந்து பேசாமல் வாழ்ந்து காட்டி லட்சியங்களை சொல்லுவார். வாழ்ந்து காட்டி அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவர் வந்து எனக்கு சொன்னது வந்து, நீ எதற்கும் ஆசைப்படாதே, ஆனால் தேசத்திற்கு உழைப்பவர்களை உருவாக்குகின்ற ஆசை மட்டும்படும். தட் இஸ் மேன் மேக்கிங் மிஷன். தீனதயாள் உபாத்யாயனுடைய வார்த்தை அது. அதனால் என்னுடைய பார்வையே வேலை செஞ்சுட்டு இருக்கிற யார் நல்ல இளைஞர், யார் நல்லா வியாபாரம், யார் இவங்க எதிர்காலத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களை எப்படி நம்ம கொண்டு வரலாம், இவங்களை எப்படி லீடராக மாற்றலாம், இந்த பார்வையில் தான் என் வேலை இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடையுமே இவர் தலைவராக போட்டால் சரியாக இருக்கும், இவர் இளைஞர் அணியில் போகலாம், இவரை டெவலப் பண்ணலாம், இப்படின்னு தான் தேடி கண்டுபிடிச்ச ஆட்களை இப்படி நிறைய பேரை வேறு கட்சியினுடைய கூட்டத்தில் நல்லா பேசியிருந்தவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்திருக்கேன். ஓகே. அந்த மாதிரி இன்றைக்கு பல தலைவர்கள் உருவாக்குகின்ற
பணியிலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஓகே. இதுக்கு மேலே தலைவர்கள் பேரை சொல்வது சரியாக இருக்காது. அதான் ராமகோபாலன்ஜி வந்து எப்படி அப்போ புள்ள பிடிக்கிறவர்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நானும் அவருடைய ஜூனியராக வேலை பார்த்துருக்கேன். ஓகே. ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவரை மாநில தலைவராக்குறது, அருந்ததியர் சமூகத்திலிருந்து ஒருவரை கொண்டு வருவது, தமிழ்நாட்டில் ஜன அடர்த்தியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு மேலே தமிழகம் முழுக்க பறந்துபட்டு வாழக்கூடிய ஒரு நாடார் சமூகத்திலிருந்து பேக் டு பேக் லீடர்ஸை கொண்டுட்டு வருதுன்னு எப்படி பிஜேபி இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க சார்? எப்படி சார் அது? இது வந்து இதயத்தின் அடிநாதத்தினுடைய வெளிப்பாடு, வார்த்தைகளால் அல்ல. இப்போ கூட பாருங்கள், இன்னைக்கு கரண்ட் டாப்பிக்கில் ஒன்று சேர்த்துக்கிறேன். இல்லை, இந்த ஜாதிவாரி கணப்பெடுது, அது அரசியலுக்காக செய்யப்பட்டது அந்த காலத்தில் இருந்து. ஆனால் அந்த காலத்துலேருந்து இதை ஆதரிச்சுட்டு வந்தது பிஜேபி, அந்த காலத்துலேருந்து இது எதிர்த்துட்டு வந்தது காங்கிரஸ். ஆனால் நீ யோக்கிய மாதிரி பேசுகிறாங்க. கரெக்டு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மிகப்பெரிய அரசியல் கன்ஃபியூஷன்லாம் உண்டாக்கும். ஆனால் அது இல்லாமல் சோஷியல் இன்ஜினியரிங்கில் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு ஒரு 10% சொல்லி தைரியமாக கொடுத்தோம் நம்ம ஒதுக்கீடு. கரெக்ட். அதனால் எல்லா வகை சமூகத்தையும் சேர்ந்த ஒரு இணைப்பு தான் பாரதம்ங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால அதுவும் எகைன் ஆர்எஸ்எஸ். திரும்ப நான் சொல்கிறதுக்கு என்னென்னு கேட்டால், அந்த அமைப்பு இல்லாவிட்டால் இந்த நாட்டினுடைய டெமோகிராஃபி, ஹிஸ்டரி, ஜியாகிரஃபி எல்லாமே மாறிடும். இப்போ அந்த இடத்த நோக்கி தான் நான் வரணும்னு நினச்சேன். 100 ஆண்டுகள் ஓகே, ஒரு இயக்கம் வந்து சிந்தாமல், சிதறாமல், உடையாமல், உருக்குலையாமல், தடை செய்யப்பட்டாலும் மீண்டும் எந்த இடத்தில் விட்டார்களோ அதே இடத்திலிருந்து இன்னும் வீரியமாக எழுந்து வந்து ஒரு இயக்கம் 100 ஆண்டுகளை கடந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்திற்கே ஒரு பாடமாக எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரக்சராக உருவாக்கணுங்கிற ஒரு ஒரு அதுதான் கேஸ் ஸ்டடிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி ஆர்எஸ்எஸ் 100ஆவது ஆண்டில் இப்போ வீறு நடை போட்டுட்ருக்கு. எப்படி பார்க்குறீங்க ஒரு சங்கத்தினுடைய நீங்கள் அங்கேருந்து தான் தொடங்குனீங்க, இந்த 100 ஆண்டுகள் அப்படி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மலைப்பா பிரமிப்பாக இருக்குது? நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, சங்கம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாடே இப்படி இருந்திருக்காதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டீங்க. அதை தாண்டி இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான ஒரு உணர்வை கொடுக்குறது? 100 ஆண்டுகள் இயக்கம். இந்த 100 ஆண்டுகளில் அதோட 54 பாதிக்கு மேலே பயணம் பண்ணியிருக்கேன் நான். ஆல்மோஸ்ட். அது ஒரு பெரிய பெருமை, பாக்கியம்னு நினைக்கிறேன். ரைட். அதில் முக்கியமான விஷயம்னா 100 ஆண்டுகள், 129 ஆண்டுகள் இருந்த காங்கிரஸ் காணா போயிடுச்சு. 100 ஆண்டுகளை கூட தொட முடியாமல் கம்யூனிஸ்ட் அட்ரஸ்லாம் போச்சு கம்யூனிஸ்ட் கட்சி. 100 ஆண்டுகளுக்கு மேலே மிகப்பெரிய விருட்சமாக, மரமாக, மலையாக, ஆலமரமாக ஒரு 35 சகோதர இயக்கங்களோடு மாணவர்கள், பட்டியலினத்தவர்கள், கிராமத்து மக்கள், ஏழைகள், மழலையர்கள், பெண்கள், பரிவார அமைப்புகள், பரிவார அமைப்பு, அந்த பரிவார அமைப்பினுடைய ஒரு புள்ளி தான் பிஜேபி. ஒரே ஒரு புள்ளி. அதுவே பிஜேபி எல்லாம் அல்ல. கரெக்ட். அப்படி வளருதுன்னா என்ன அர்த்தம்? வளருதுன்னா என்ன காரணம்? நோ ஃபைனான்ஷியல் பேக்கிங். நான் 3 ஆண்டு காலம் படிக்கிற இது போனதுக்கு எனக்கு பணம் கொடுத்தவர்கள் சாமானியர்கள். 5 ரூபா 2 ரூபா கொடுத்து எனக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டோம். யார் வீட்லையாவது போய் தங்கணும். ஆமாம், அங்கே தான் சாப்பிடணும், அங்கே தூங்கணும். இன்னைக்கு அந்த அவிஞாதா வீர பிரச்சாரக் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான். எங்கேயோ எவ்வளவோ படிச்சுட்டு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கோல்ஸ் எல்லாம் விட்டுட்டு இதுக்காக வந்திருக்கிறான். அவன் தான் இந்த இயக்கத்தினுடைய முதுகெலும்பு. அவன் எல்லா இயக்கத்திலும் இருக்கான். இது மலைவாழ் மக்களுக்காக அங்கே போய் இருக்கான். அவன் குடும்பம் வந்து மிடில் கிளாஸ் தான், சில பேர் வசதியானவங்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவன் வசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் இந்த தேசத்துக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பலனை எதிர்பாராத லட்சக்கணக்கான தொண்டர்களால் தான் 100 ஆண்டுகள் உயிரோடு இருக்குது. இது ஆரம்பிக்கும் போது இது கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஆரம்பிக்கும் போது ஒரே விஷயம், பாரத மாதா. ஒரே விஷயம், 5-6 பேரோட தான் டாக்டர் ஹெடிவர் ஆரம்பித்தார். அந்த நிகழ்வு கூட படித்தது எனக்கு நினைவில் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக அவர்கள் துரத்தும் பொழுது தெரிச்சு ஓடினாங்க, ஏன் நம்ம எல்லோரும் ஒன்றிணையக்கூடாதுன்னு ஆரம்பித்த ஒரு இடம். அதனால் எதிர்பார்ப்பு கிடையாது, தியாகம், நேர்மை, தூய்மை, டெடிகேஷன். அது யாரால் வெல்ல முடியும்? திமுக ஒரு குடும்பம். அழகாக சொன்னார் இவர் பார்லிமெண்ட்டில் அமித்ஷா. அகிலேஷ் யாதவ் வந்து கேள்வி கேட்குறாரு, ஒரு அகில இந்திய தலைவரை கூட உங்களால் தேர்ந்தெடுக்க முடியல, நீங்கள் வந்து நாட்டை எப்படி ஆள்வீங்க? டிலே ஆகிக்கிட்டே போகுதில்ல கேட்டார். 15 கோடி தொண்டன் உள்ள எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் மாற்றி போய் 25 வருஷ காலம் நீங்கள் பதவியில் இருப்பீங்க, உங்களுக்கு ஈஸி தேர்ந்தெடுக்கிறது.
நாங்கள் 15 கோடி தொண்டன் இருக்கோம், அதில் யாரை தேடுறதுன்னு கஷ்டம் இல்லை. ம். அதே மாதிரி லட்சக்கணக்கான தொண்டன் இந்த மாதிரி வேலை செய்கிற காரணத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. இது எப்போது பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகிறதோ, எப்போது சுயலாபம் காண்கிறதோ, எப்போது இது தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கிறதோ, எப்போது இதை தேசத்தை பின்னோக்கி பார்க்குது, பின்னோக்கி போவதை பற்றி கவலைப்படாமல் இருக்குது, அன்னைக்கு அழியும். ஓகே. அன்னைக்குத்தான் அழியும். சரி, நீங்கள் சங்கம் பற்றி குறிப்பிடும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக சொன்னீங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு தன்னை முன்னிறுத்தாமல் தேசத்தை மட்டுமே முன்னிறுத்தி இயங்குவதனால தான் இது இயங்கிட்டு இருக்குன்னு. சங்கத்தில் ஒவ்வொரு பீரியடில் சில பேரை வந்து சங்கமே வந்து கட்சி பணிகளுக்கு அனுப்பி அதில் சில பேரை வந்து தேர்தல் அரசியலுக்கும் அவங்கள நகர்த்தியிருக்கிறாங்க. சில பேரை வந்து வெறும் கட்சியினுடைய நிர்வாக பணிகளில் மட்டும் ஆர்கனைசிங் செக்ரட்டரி மாதிரியோ இல்லை வேறு சில பொறுப்புகள்லையோ கட்சி சார்ந்த சில விஷயங்களை ஓவர்வியூ பண்ணுறதுக்காகவும் சில பேர் வச்சுருந்துருக்காங்க. உங்களுடைய அந்த அரசியல் பற்றி நீங்கள் பேசிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயந்த் புறத்தில் நின்று அந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு பிறகு தேர்தல் அரசியலுக்குள்ளார நீங்கள் வரணும்னு நினைக்கலையா? அல்லது உங்களுக்கு அந்த அது பற்றின ஒரு ஆர்வம் இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சங்கத் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுச்சா? அல்லது நீங்களாவே அந்த டெசிஷனை எடுத்துட்டீங்களா? எப்படி? இல்லை, இது வந்து 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் அந்த சித்தாந்தத்தை தவிர வேறு தெரியாது. அந்த சித்தாந்தத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மருந்து இருக்குது, அந்த மருந்து நல்லா வேலை செய்யுது, அபரிதமாக வேலை செய்யுது அப்படின்னா அப்புறம் வேறு மருந்தை பற்றி யோசனை வரும். கரெக்ட். அதனால் அதை விட பெரிய மருந்துகள் இல்லைனோ இல்லை அந்த மற்ற மருந்துகள் குறைவுன்னு அர்த்தம் இல்லை. பட் ப்ராக்டிக்கலி ப்ரூவன் சப்ஸ்டன்ஸ் ஃபிலாசபி ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ். அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ராஜவேலுக்கும் எனக்கும் ஒரு கான்ஸ்டுவன்சி கொடுக்குறாங்க. ராஜவேலுக்கு தான் வெனபிலிட்டி இருக்குன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறனா அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு ஆர்கனைசேஷன் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும் வரல. அப்படி ஒரே ஒரு முறை எனக்கு கிடைச்சிது. 2001 எனக்கு ஒரு கிடைச்சிது. வெனபிலிட்டி இருக்கக்கூடிய நபருக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு நான் தொடர்ந்து இதே மாதிரி பணியிலேயே வேலை செஞ்சதுனால எனக்கு அதில் ஆர்வமே போயிடுச்சு. ஓகே. அப்புறம் எனக்கு சொல்லப்பட்ட அந்த தாட்ஸ், என் சாஃப்ட்வேர் ரிட்டன் பை சிவராம்ஜி, அது மேன் மேக்கிங் மிஷின், அடுத்த நபர்களை உருவாக்கு அப்படிங்கிறதுலே போனதுனால எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் ஆர்வமும் இல்லை, ஆசைகளும் இல்லை. இல்லை, முகஸ்துதிக்காக சொல்ல உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியை ரொம்ப ஒரு இயல்பாக எடுத்துக்கிற ஒரு பக்குவம் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சியில் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 50 ஆண்டுகளாக நான் அந்த கட்சியினுடைய தொடக்கத்துலேருந்து இருக்கேன், எனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பீங்கன்னு சண்டை போடக்கூடிய தரப்புகளை தான் நம்ம பார்க்குறோம், எவிடெண்ட்டாக பார்க்குறோம். சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக போயிட்டு தர்ணா பண்ணுறது. இப்போ சத்தியமூர்த்தி பவன்லாம் பல இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அடிதடி சண்டையெல்லாம் நடக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த பக்கம் ஆரம்பிச்சதுன்னா அங்கே ஒரு டென்ட்டை போட்டு உட்காந்துருவாங்க. அது பாஜகவில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை வருத்தங்களே இருந்தாலும் கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த செகண்ட் அந்த ஐடியாலஜிக்காக இறங்கி வேலை பார்க்குறது அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி கிரேட் திங். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற பதிலில் எங்களுக்கு எதுவும் ஆச்சரியம் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய கல நிலவரம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் அது ஒரு டிஸ்கஷன் அண்ட் டிபேட்டாக இருக்குது. ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம், மாநில தலைவர் மாறி இருக்கிறாரு, கூட்டணி மாற்றமும் நடந்திருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கிரவுண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் பொதுவாக ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, என்னதான் திமுகவின் மேல் மக்களுக்கு 1000 விமர்சனங்கள், வெறுப்பு, கோபம் இருக்குன்னு சொன்னாலும் கூட இது அனைத்தையும் தாண்டி இன்றைய கள நிலவரத்தில் திமுக தான் தேர்தல் களத்தில் முன்னாடி இருக்காங்கங்கிற ஒரு ஒப்பீனியனையும் பாஜக வெல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், அரசியல் வந்து ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டத்தில் முதல் 2 ரவுண்டில் ஜெயிச்சு 3 நாளில் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. இது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பேசப்பட்ட விஷயம். இப்போ அரசியல்ங்கிறது சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். முன்னால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை, அது ஆர்ட்ஸ். அதனால் இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவுடைய பலத்தினாலையும் தங்களுடைய பண பலத்தினாலையும் வெற்றி பெறுகின்ற இமேஜை உருவாக்குவது திமுக. அதில் எப்போதுமே அவங்க சலத்தவர்கள், அதில் அவங்க கட்சியினுடைய பேர் கலைஞர் மாதிரி அவங்க பெரிய கலைஞர்கள். அது இனி எடுபடாது. அதனால் அந்த ஆட்டம் முடிய போகிறது. நான் வந்து பிஜேபிக்காரனால் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் சொன்ன இன்றைய கால நிலவரத்தில் வேணால் ஒரு செஃபாலஜி,
செஃபாலஜிங்கிறது இட்ஸ் எகெயின் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஆஃப்கோர்ஸ் ப்ரெடிக்ஷன் தான். நிறைய முறை இந்த கணிப்புகள் தோற்று ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க, 99 பேர் எகென்ஸ்டாக இருப்பான். அந்த ஒத்த சாம்பிள் வச்சு நீங்கள் ஒன்று சொல்ல முடியாது. நான் மறுக்கல. அது ஒரு வியாபாரம். அது ஒரு வியாபாரம். அதில் ப்ரெடிக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கம்பெனி பெருசாக போயிடும். அதனால் நான் அதை நம்ப தயாராக இல்லை. எத்தனையோ ப்ரெடிக்ஷன் தோல்வியாயிருக்கு. நான் வந்து சத்தீஸ்கரில் நானாக என்னுடைய ஒரு டீமை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணேன். 48லேருந்து 52 நம்ம ஜெயிப்போம். நான் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. ஆனால் அத்தனை பேரும் தோப்பான்னு சொன்னான். ஓகே. ஒருவேளை நான் முன்னால் நின்று ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பெரிய டைம்ஸ் நூலெல்லாம் வந்திருந்தேன்னா நான் ஒரு பெரிய செஃபாலஜிஸ்ட் ஆகிருப்பேன். ஓகே, நிறுவனத்தை தொடங்கி. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இல்லை, அதில் அதனால தான் இப்போ தான் சொல்கிறேன் நான். ஓகே, பட் யூ காட் த ரிசல்ட். 48 52 பண்ணி 52 கரெக்டாக வந்துச்சு. ஓகே. என்னுடைய டீம் ஒன்று இருக்காங்க, அவங்க நல்லா செஃபாலஜி பண்ணிட்டு இருக்காங்க, செலவு இல்லாமல். அது ரொம்ப முக்கியமான விஷயம், சங்கத்தினுடைய வளர்ப்பு. அதனால் அந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸு, ஓவர் பூஸ்ட்டு, நீங்கள் கூட இன்றைக்கி இந்த வெஹல்காம் விஷயத்தை பற்றி பார்க்கும்போது என்னென்னமோலாம் இவ்வளோ பேருக்கு இது அவ்வளோ பேருக்கு நாளைக்கு வெடிக்க போகுது இன்றைக்கி சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சாரங்கள் வந்து ஒரு தற்காலிகமான ஹைப்பு கொடுக்கும். அது உண்மை அல்ல. அது வந்து நம்ம பானிபூரி பேல்பூரி சாப்பிட்ற மாதிரி டெம்பரரி டேஸ்ட்டு, அடுத்த நாளைக்கு வயிற்று வலிக்கும், வேறு அல்சர் வரும், அப்புறம் டாக்டர்கிட்ட போன அந்த கதை தான் அது. அதனால் இந்த திமுகவினுடைய இந்த செயல்பாடுகள் மிக விரைவில் முடிவுக்கு வரும். காரணம் என்னென்னு கேட்டால், தலைமை கிடையாது. அது வந்து இப்படி நான் வார்த்தையை உபயோகிப்பதற்கு தவறாக நினைக்க வேண்டாம், இது உண்மை. ஒரு பொம்மை தலைவர். அவருக்கு சொந்தமாக பேச தெரியாது, சொந்தமாக எழுத தெரியாது. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. லீடர்கள் முழுசாக பவர் இருக்கிறதுனால ஓட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஏராளமான செண்டேகள் இருக்கிறாங்க. அதனால் அது வந்து தோல்வி அடையுமானால் நிறையா சிண்டேக்கள் நம்மை நோக்கி வருவார்கள். ஓகே. ஸோ ஷிண்டேக்களை உருவாக்குவதை பாஜக உருவாக்குவதில்லை, அவர்கள் ரெடியாக இருக்காங்க. மக்கள் தான் உருவாக்க போகிறாங்க. பேலட் மூலமாக அங்கே நிறையா சிண்டேக்கள் உருவாக்கும். ஒரு நாள் கூட அவங்களால பவரில் இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே. அதுக்காக நாம் எல்லாத்தையும் வரவேற்க போவதில்லை. அதனால் திமுக இந்த தமிழக அரசியலில் இந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. தற்போதைய கள நிலவரம், திமுகவுக்கு ஒரு லீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு எட்ஜ் திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களே கூட இல்லைங்க, இன்னைக்கு திமுகவுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஸோ கள நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இங்கே நம்ம பேசு தமிழா பேசலையே, நீங்கள் பேச கூப்பிடுபவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு லெஃப்டில் இருக்கிறவங்க, அதாவது வந்து தெரிந்தவர்கள், கரெக்டு, ஏதோ வகையில் தெரிந்தவர்கள், அந்த துறையில் சிறந்தவர்கள், அஃப்கோர்ஸ் அவங்கள தான் கூப்பிட்றோம். ஆமாம். அதுக்கு கீழே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அது நமக்கு தெரியல, அதனால் கூப்பிடல. இப்போ களத்தில் வந்து ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக. அதனுடைய பிரம்மாண்டமான பலமான பிரச்சார பீரங்கி நேச்சுரலாக அது எல்லாருக்காதிலையும் வந்து அதுதான் முன்னிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு கீழே ஒரு பெரிய பூகம்பம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு நம்மளுடைய கிரிட்டிக் NDTV ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு பேட்டி எடுத்தாங்க. பஸ்ஸில் போகிறவங்கள்ட்டெல்லாம் யார், கர்நாடகாவில் அத்தனை பேரும் மோடிங்கிறாங்க, சாமானியர்கள் மோடிங்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்றும் சொல்லலை, எதிர்கட்சி அரசாங்கம். இத்தனைக்கும் வந்து அப்பீசிங் கவர்மெண்ட், அது 5% இட ஒதுக்கீடு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இங்கே வந்து பிரம்மாண்டமான பிரச்சாரம் இருக்கிறதுனால கேட்ட உடனே அதுதான் சொல்லுவாங்க. சினிமா நடிகர்கள் நீங்கள் யாரையா கேளுங்களேன், முன்னணியில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு மனசுக்கு வருவாங்க. வேறு ஏதாவது ஒரு தொழிலதிபர்களுங்க தினசரி பேப்பரில் வரவங்க தான் தெரிவாங்க. ஆனால் அதற்கு பின்னால் அதை விட பலமான பல பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே திமுக அப்படித்தான் தன்னுடைய முன்னணியை காண்பிக்கிறது. நீங்கள் சொல்வதில் ஒரு விதத்தை நான் ஒத்துக்கிறேன். இன்றைய கள நிலவரத்தில் அவர்கள் முன்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை யாருக்கு வேணாலும் போடலாம், இட்ஸ் அ காமன் டேர்ம். அதனால் அவர்களுக்கு இன்றைக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அது நாளைக்கு நம்மளுக்கு போடுவாங்க. ஓகே, இல்லை நாளைக்கு உங்களுக்கு போடணும்னா ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு புதியவர்கள் அல்ல, ஏற்கனவே பழகியவர்கள் தான், முன்னாள் உறவினர்கள். நடுவில் அரசியல் அவ்வப்பொழுது ஒரு பிணக்குகள் வருவதும் மறுபடியும் இணக்கமாவதும் இயல்பு தான். ஸோ பிஜேபி ADMK அலையன்ஸ்
அந்த கெமிஸ்ட்ரியை, அந்த மேஜிக்கை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக நிற்குது. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முடியும். ஏன் முடியும்னு சொல்கிறேன். உறுதியாக நம்புறீங்க? இல்லை, நம்புறது இல்லை, முடியும். ஓகே. நம்பிக்கைங்கிறது வந்து ஏற்கனவே செய்து காட்டியதுனால அந்த நம்பிக்கைங்கிறது ஒரு ஆசை. ஓகே. அப்படின்னா நீங்கள் அதை முடியும் என்பது ஒரு ரிசல்ட். ஓகே. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், நான் வந்து இந்த விஷயத்தில் இன்றைக்கி குறிப்பிட்டு தான் ஆகணும். புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறார். அவர் மீது எனக்கு இருக்கிற ஒரு அபிமானம் என்னன்னு கேட்டால், அவருடைய தொகுதியை பல ஆண்டுகள் தக்க வச்சுருக்கு. அதில் வந்து நிறைய முஸ்லீம் பாப்புலேஷன். கரெக்டு. ஹீ நோஸ் தி ஆர்ட் ஆஃப் வின்னிங். ஹீ நோஸ் ஹவு டு கெட் சக்ஸஸ். அரசியலில் வெற்றிகளை தருகின்ற ஃபார்முலாவை அறிந்தவர் என்பது அவருடைய சரித்திரத்தின் மூலமாக தெரிந்தது, வெறும் விமர்சனம் அல்ல. கரெக்ட். அவர் வந்து வந்த உடனே 2 வார்த்தைகள் சொன்னார். அது வந்து சித்தாந்தவாதிகளுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கலாம், அரசியல் பார்வையாளனாக அது எனக்கு புத்திசாலித்தனமான வார்த்தைன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து தலைமை பதவி ஏற்கின்ற பொழுதே அவர் மேடையிலே வந்து சங்கத்தின் பாடலை பாடினார். அதில் பயிற்சி பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே. ஒருவேளை சித்தாந்தவாதிகள் வேறு கட்சியிலிருந்து வந்திருக்கிற இவர் எப்படி டைஜஸ்ட் பண்ணது, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிட்டார். ஓகே. இரண்டாவதாக வந்து ஏதோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராகும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கேட்ட கேள்விக்கு நாங்கள் அதிமுக கன்சல்ட் பண்ணி சொல்லுவோங்க. அதிமுகக்குள்ளே இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை எதிரிகளும் ஃப்ளாட்டு. ஸோ உறவுகளை கொண்டு போவதில் வந்து எல்லா கேள்விக்கும் ஆம் இல்லைங்கிற ஒரே பதிலோடு போகிறாரு. அதில் அவர் பெரிய நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு. நமக்கு தேவை இந்த திமுக விழுத்தணும், நமக்கு தேவை வெற்றி பெறணும். அந்த வகையில் அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு இவர் மிகப்பெரிய அளவில் ஒரு காரணியாக இருப்பார். தடங்கலாக இருக்க மாட்டார், முதல்ல காரணியாக இருப்பார். மேலும் அதிகமாக வலுப்படுத்துவார் என்பது அரசியல் ரீதியாக இத்தனை நாள் பார்த்ததில் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே. அதனால் கூட்டணி வலுப்பெறும். அதோடு மட்டுமல்ல, ராஜவேல் நாகராஜனுக்கு இப்போது இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன். வெகு விரைவில் இன்னும் நிறையா பேர் இதில் நீங்கள் எதிர்பார்க்காதவர்களெல்லாம் சேரப்போகிறார்கள். ஓகே. அப்போ பிரம்மாண்டமான கூட்டணியாக இருக்கும். ஓகே. இந்த 2 பேர் சேர்ந்ததுக்கு ஸ்டாலினுக்கு கை கால் வந்துடுது. அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, எல்லா திமுகவினுடைய கூட்டங்களிலும் திமுகவினுடைய மந்திரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் பாஜக மிக அளவில் திட்டப்படுகிறது. அப்போ பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம் தான் அர்த்தம். கொஞ்சம் நெஞ்சமாக வளர்ந்துருக்கோம். எதிரி நம்மை பார்த்து பயப்படுகிறான்னா நம்ம ஏதோ ஒரு லெவலில் இருக்கணும் அர்த்தம். அல்ல, அவ்வளோ லெவலுக்கு வந்திருக்கோம். நம்மளே இப்போ காலர் தூக்கி பார்த்துக்கிற அளவுக்கு பிஜேபி வளர்ந்துருக்கிறது. எனவே வருங்காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் அதிகமாக திமுகவுக்கு பயமுறுத்துகின்ற கூட்டணியாக இது இருக்கும். கிரேட். ஸோ என்னுடைய நிறைவு கேள்வியாக கூட அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா, பொதுவாக பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறதே நீங்கள் அரசியல் தொடங்கிய அந்த 1970களில் தொடங்கி இந்த 2025 வரைக்குமே பாஜகவை ஆதரிப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெருங்குற்றம். இப்படி இந்த தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னால் புத்தகத்தில் பிரிண்ட் பண்ண மாதிரி, பாஜகவை ஆதரித்தால் அவரை சங்கி, பாஜகவை ஆதரித்தால் அவர் வந்து மதவாதி, பாஜகவை ஆதரித்தால் அவர் வந்து மற்ற மதங்களை வந்து வெறுத்து, ஏதோ பாஜகக்காரங்க எல்லாருமே எப்போதுமே பக்கத்து வீட்டில் யாராவது ஹிந்து முஸ்லீம்ஸோ கிறிஸ்டின்ஸோ இருந்தால் அவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் பில்டிங், ஒரு நரேட்டிவ் செட்டிங் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்த இந்த காலகட்டத்தில் 55 ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் யூஆர் ரன்னிங், இந்த 55வது ஆண்டில் எந்த ஒரு இடத்திலும் அந்த கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் மாறுபடாமல் அதிலேயே நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கீங்க. சத்தமில்லாமல் நீங்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னதை என்டோர்ஸ் பண்ண மாதிரி மண்ணுக்கடியில் வேறாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே பெரும் பகுதியை கழிச்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பேசின பல விஷயங்கள் எங்களுக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. பாஜகவை நோக்கி இன்று அதிக அளவில் இளைஞர்கள் வருகிறார்கள். ஓகே, அதை வந்து 2 வகையாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தே பிலீவ் திஸ் ஐடியாலஜி இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் ஃபியூ மோர் டிகேட்ஸ். இன்னும் அடுத்த 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ இந்த சித்தாந்தம், இந்த அரசியல் இந்த மண்ணில் இன்னும் வேரூன்றும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு மூத்த காரியகர்த்தாவாக நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? மோடி அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன பாஜக வந்து இவருக்கு எதிரி அவருக்கு எதிரி இவருக்கு எதிரின்னு பின்னப்பட்டது ஆல் இண்டியா லெவல்லையும் இருக்குது, தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இருக்குது. இதையெல்லாம் உடைத்து முதல்ல இதெல்லாம் உடைக்கணும், இதுக்கு மேலே வளர்ச்சியும் காமிக்கணும்.
ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து போகக்கூடியது அல்ல. உடைச்சிக்கிட்டே இருந்தால் வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி போயிட்டே இருந்த உடைப்பு வளர்ச்சியை தடுத்துன்றது. என்ன பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி இந்த பாஜக இன்னாருக்கு எதிர் இன்னாருக்கு இன்னாருக்கு எதிர்ங்கிற கேள்விகளுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அதற்கெல்லாம் ஒரே பதில் வளர்ச்சி. அதனால் உலக நாடுகளிலே கடந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ஒரு பொம்மையாக பார்க்கப்பட்டார், இந்தியாவே இல்லை. ஆனால் இன்றைக்கி மோடி அவர்கள் உலக நாடுகளின் தலைவர்களாக பார்க்கப்படுகிறார். எஸ்ஆர் சேகர் பாஜக காரனாக சொல்லலை. பார்க்குற இளைஞர்கள், கேட்கிற இளைஞர்கள் நெஞ்சில் கை வச்சு பார்த்து சொல்லிங்க. இந்த மாதிரியான ஒரு பெருமிதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கான்ட்ரவர்சி எதையுமே அவர் டச் பண்ணுறதில்லை. ஏன்னா கான்ட்ரவர்சி என்பது உருவாக்கப்பட்டது, கான்ட்ரவர்சி என்பது உண்மை அல்ல. உருவாக்கப்பட்டதை உடைப்பதற்கு செயல்பாடுகள் தான் தீர்வு. அந்த செயல்பாடுகளை மோடி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மைனாரிட்டி சமூகத்துக்கு இந்த 10 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டுகளில் அதற்கு 10 அதற்கு 10ன்னு சொல்லி ஒரு 30 ஆண்டுகள் எடுத்தால் கூட அதிகமாக செய்திருப்பது பாஜக அரசு, மோடி அரசு தான். அதை புள்ளி விவரம் மட்டும் சொல்ல முடியும். அனுபவித்தவர்கள், உணர்ந்தவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரங்களின் மூலமாக வேணால் அதை இல்லை என்று சொல்லலாம். நெஞ்சம் மறக்காது, பொய் சொல்லாது. எனவே இளைஞர்களே, தமிழ்நாட்டின் இளைஞர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்களே, நாம் 2045 உலகத்தினுடைய முதல் நாடாக மாற வேண்டும். இப்போது 3ஆவது நாடாக இருக்கிறோம், முதல் நாடாக மாற வேண்டும். உங்களுடைய காலத்தில், அன்று 35 வயசு 45 வயசாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய காலத்தில் உங்களுடைய கண் முன்னால் இந்த நாடு முதல் நாடாக மாற வேண்டும் என்றால் வளர்ச்சியை மட்டும் பற்றி சிந்தியுங்கள். இந்த மாதிரியான காசிப், திண்ணை செய்திகள், திண்ணை அரட்டைகள், கழுகு செய்திகள், குருவி செய்திகள் எல்லாம் புறந்தள்ளுங்கள். அந்த சாஃப்ட்வேரை ஒழியுங்கள். ஜேர்னலிசத்தில் சென்சேஷனலிசம் என்பது ஒரே ஒரு அத்தியாயம்தான், ஒரு பாடம் கூட அல்ல. இங்கே மொத்த பாடமே சென்சேஷனலிசம் தான் இருக்கிறது. அதை அழியுங்கள். அதை மசாலாக்களை வைத்து கொண்டு வியாபாரம் செய்பவர்கள், அவர்களை ஒழித்து கட்டுங்கள். திடமான, திண்மையான, வலுவான, புரதச்சத்து மிக்க உணவை கொண்ட ஒரு அரசியலை உருவாக்குங்கள். அதுதான் வளர்ச்சி அரசியல். அதற்கு ஒட்டுமொத்த கதாநாயகன் மோடி மட்டுமே. மோடிக்கு பின்னால் வரக்கூடியவரும் அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அந்த காலகட்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், உணர வேண்டும், உயர வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் திரும்ப சொல்லுகிறேன். வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. அதை மட்டுமே சிந்தியுங்கள். அதில் உங்களுடைய வளர்ச்சியும் அடங்கும், நாட்டினுடைய வளர்ச்சியும் அடங்கும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ஆத்மார்த்தமாக எங்களுடைய பல கேள்விகளுக்கு பின்னோக்கி சென்று கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு பொது வாழ்க்கையும் நட்செல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளார நம்ம அடக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். அதற்கு நீங்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக இது ஒரு போர் நடக்கும் மற்றும் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான். இந்தியாவோட இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காச்சு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.